தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாதிப்பா ரிவ்யூ பெட்டிஷன் தான் போயிருக்கேன். செய்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரிவ்யூ பெட்டிஷன் போக சொல்லியிருக்கிறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போக போகிறோம். அது சார்ந்து நம்முடைய சட்ட ஆலோசகர்கள் நாங்கள் பேசிட்டு சொன்னாங்க. மிகப்பெரியவாக ரிவ்யூ பெட்டிஷன் போகும். 19th அன்னைக்கு ஏற்கனவே அது கோர்ட் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அந்த கேஸ். ஸோ அது சார்ந்து அவங்க விவாதம் பண்ண போகிறாங்க. அது சார்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே தான் இது குரல் கொடுக்கணும். இது வந்து தனிப்பட்ட நம்ம கேட்கல, நம்மளோட வரி பணத்தை தான் நம்ம கேட்குறோம். வருஷம் கொடுத்துருந்த பணத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி தான் கொடுத்துட்டும் இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தந்த கொள்கையை நீங்கள் ஒத்துக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வற்புறுத்தலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய 43 லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் 32,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற டீச்சர்ஸ் நான் டீச்சிங் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காத வண்ணம் அதை மாநில அரசு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் நம்ம செஞ்சோம். இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நானே ஒரு 2-3 முறை வந்து நேரடியாக சென்று நம்முடைய ஆனரபிள் யூனியன் மினிஸ்டர் பார்த்து நான் ஃபண்டை கேட்டிருக்கேன். பட் இந்த தரம் அந்த தரேன்னு சொல்லிட்டு இன்னமும் அது தராமல் இழுக்கடிக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கல, நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் சென்னையிலேருந்து நேராக வரேன். நான் பார்த்ததுக்கப்புறம் அதை சார்ந்து நான் கருத்து இல்லை கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், நான் முழுமையாக அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நான் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிலங்க. யார் போனாலும் வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்க வராங்க, வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாம் போகிறாங்க. பட் அதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தம்பிங்கள் வீட்லேயும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ், அரசாங்கத்தோட பெனிஃபிஷரிஸ், அந்த தம்பிங்களோட அண்ணனுங்களோ அக்காவோ வந்து கண்டிப்பாக புதுமை பெண்ணில் தமிழ் புதல்வனில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகையில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க சொந்தக்காரங்களால் அவங்க குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளை 5வது படிக்கிற பிள்ளை காலை உணவு திட்டத்தில் பயனாளியாக இருக்கலாம். ஸோ அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு. அதனால தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்.